உலக நாயகனை அழைத்த ஆஸ்கர். உலகின் உயரிய விருது வழங்கும் ஆஸ்கர் குழு அழைப்பு. 2025 ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் விருமாண்டி நாயகனின் அடுத்த உச்சம். 534 பேரில் இந்தியாவிலிருந்து எத்தனை பேர் தெரியுமா? இதுவரை தமிழ் சினிமாவில் யாருக்கும் கிடைக்காத அங்கீகாரம். ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உலகளவில் 534 கலைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய நட்சத்திரங்களை தவிர பல சர்வதேச கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இதில் அடங்குவர். 98வது அகாடமி விருதுகள் வழங்கும் விழா அடுத்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த விழா லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டால்பி தியேட்டரில் நடைபெறும். விருது பரிந்துரைகளுக்கான வாக்களிப்பு ஜனவரி 12 முதல் ஜனவரி 16 வரை நடைபெறும். பரிந்துரைகள் ஜனவரி 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த முறை நிகழ்ச்சியை கொனான் ஓ'பிரியான் தொகுத்து வழங்குவார். இந்த நிலையில் 2025 ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இந்திய திரைத்துறையிலிருந்து நடிகர்கள் கமல்ஹாசன், ஆயுஷ்மான் குரானா ஆகியோருக்கு ஆஸ்கர் விருது குழு அழைப்பு விடுத்துள்ளனர். உலகளவில் திரைத்துறையில் சிறப்பாக பங்காற்றிய 534 கலைஞர்களுக்கு ஆஸ்கர் விருது நிகழ்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கர் அகாடமியில் உறுப்பினராக அழைக்கப்படுவது திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி திரைப்படத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப வல்லுநர்களை உறுப்பினர்களாக இணைத்து ஆஸ்கர் விருதுகளுக்கான தேர்வு செயல்முறையில் பங்கேற்க அனுமதிக்கும் ஒரு மதிப்புமிக்க அங்கீகாரமாகும். அகாடமி உறுப்பினர்கள் ஆஸ்கர் விருதுகளுக்கான பரிந்துரைகளை முன்மொழிந்து இறுதி வாக்கெடுப்பில் வெற்றியாளர்களை தீர்மானிக்கின்றனர். இந்த ஆண்டு ஆஸ்கர் விருது பெற்ற அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அமைப்பின் உறுப்பினர் பதவிக்கு அழைக்கப்பட்ட 534 பேரில் கமலஹாசன், ஆயுஷ்மான் குரானா மற்றும் அரியானா கிராண்டி ஆகியோர் அடங்குவர். இந்த அழைப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டால் அகாடமி உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 11,120ஆக இருக்கும். அவர்களில் 10,143 உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. உலக நாயகனை அழைத்த ஆஸ்கர். உலகின் உயரிய விருது வழங்கும் ஆஸ்கர் குழு அழைப்பு. 2025 ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் விருமாண்டி நாயகனின் அடுத்த உச்சம். 534 பேரில் இந்தியாவிலிருந்து எத்தனை பேர் தெரியுமா? இதுவரை தமிழ் சினிமாவில் யாருக்கும் கிடைக்காத அங்கீகாரம். ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உலகளவில் 534 கலைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய நட்சத்திரங்களை தவிர பல சர்வதேச கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இதில் அடங்குவர். 98வது அகாடமி விருதுகள் வழங்கும் விழா அடுத்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த விழா லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டால்பி தியேட்டரில் நடைபெறும். விருது பரிந்துரைகளுக்கான வாக்களிப்பு ஜனவரி 12 முதல் ஜனவரி 16 வரை நடைபெறும். பரிந்துரைகள் ஜனவரி 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த முறை நிகழ்ச்சியை கொனான் ஓ'பிரியான் தொகுத்து வழங்குவார். இந்த நிலையில் 2025 ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இந்திய திரைத்துறையிலிருந்து நடிகர்கள் கமல்ஹாசன், ஆயுஷ்மான் குரானா ஆகியோருக்கு ஆஸ்கர் விருது குழு அழைப்பு விடுத்துள்ளனர். உலகளவில் திரைத்துறையில் சிறப்பாக பங்காற்றிய 534 கலைஞர்களுக்கு ஆஸ்கர் விருது நிகழ்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கர் அகாடமியில் உறுப்பினராக அழைக்கப்படுவது திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி திரைப்படத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப வல்லுநர்களை உறுப்பினர்களாக இணைத்து ஆஸ்கர் விருதுகளுக்கான தேர்வு செயல்முறையில் பங்கேற்க அனுமதிக்கும் ஒரு மதிப்புமிக்க அங்கீகாரமாகும். அகாடமி உறுப்பினர்கள் ஆஸ்கர் விருதுகளுக்கான பரிந்துரைகளை முன்மொழிந்து இறுதி வாக்கெடுப்பில் வெற்றியாளர்களை தீர்மானிக்கின்றனர். இந்த ஆண்டு ஆஸ்கர் விருது பெற்ற அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அமைப்பின் உறுப்பினர் பதவிக்கு அழைக்கப்பட்ட 534 பேரில் கமலஹாசன், ஆயுஷ்மான் குரானா மற்றும் அரியானா கிராண்டி ஆகியோர் அடங்குவர். இந்த அழைப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டால் அகாடமி உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 11,120ஆக இருக்கும். அவர்களில் 10,143 உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது.